பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி மீனா ராஜின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க நம்ம தங்கமயில பார்க்குறதுக்காக. எல்லாத்துக்கும் நீ மட்டும்தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொன்ன உடனே மீனா இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், நீ ஆரம்பத்தில் இருந்தே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வெடிச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்போவே கூட ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம்ல. எப்படி ஏற்ற பேசியிருக்க விட்டுருப்பீங்க. அன்னைக்கு மயிலக்கோட வயலே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறதுக்காக தான் உங்களை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே மயிலக்காவோட அம்மா தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பேசி பெருசாக ஊதனதான் மிச்சம். அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்களையாச்சும் நீங்கள் சொல்ல விட்டீங்களா? அது கூட இல்லை. மயிலக்காவோட பேரை சொன்னாவே அப்படி பேசுனீங்க. அவளை பற்றி பேசவே பேசாத, அவள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதன்னு சொல்லி என் வாயை அடித்து விட்டுடுறீங்க. அப்புறம் இப்போ ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று விட்டாங்களாக்கும் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுக்கா, அத்தை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பாரடி அவள் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஒரு பக்கம் கேஸ் அது இதுன்னு சொல்லி கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சரவணன் இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தலைமண்டையில் வெடிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. சரி, நம்ம தான் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கோம், அவர்கிட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா உங்கள் மாமா என்னை விட ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யோசிச்சு தலைமண்டை வெடிஞ்சு தாண்டி போகுது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அங்கே வரேன்ற விஷயத்த மயில்கிட்ட சொல்லிட்டு இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டேன், அவங்களும் நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனை சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் வந்துடுது. தங்கமயிலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்த உடனே அவங்க மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்காங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். அதனால் நம்ம சுடர் இருந்துட்டு அத்தை உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டாருன்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கோமதி வேண்டான்னு சொன்னதுனால ராஜியும் மீனாவும் தண்ணியை குடிச்சிக்கிறாங்க. தங்கமயிலோட வயிற்றை பார்த்த உடனே தம்பி கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அத்தை என்னாச்சு, எதுக்காக இப்படி அழுந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டியது, ஆனால் இப்போ இப்படி இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. விடுங்க அத்தை, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி இருக்க, இது எத்தனாவது மாதம்? 4வது மாதம். அடுத்து ஏறிங்க எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் பிள்ளை பெரிய காரை எடுத்துகிட்டு வராராம், அதனால் குழந்தைய செக் பண்ணுறதுக்காகவும் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காகவும் உங்கள் பிள்ளை என் பொண்ணை அவ்வளோ தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அபாக்கியம் பேசுகிற எதுக்குமே கோமதி பெருசாக எடுத்துக்கவே இல்லை, அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உன்னை நாங்கள் எப்படி எல்லாமோ பார்த்துக்கிட்டோம், ஆனால் கடைசியில் இப்போ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேடி, வேலைக்கெல்லாம் ஏதோ போறியாமே, ஏன் இப்போ என் பொண்ணை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கும் எதுவும் பேசுகிறதே இல்லை. ஆமாம், நீ கொஞ்சம் நேரம் வாங்கி மூடிட்டு சும்மா தான் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், உடம்பெல்லாம் பரவாயில்லையாடி, மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி உனக்கு சரி ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே எங்கள் கூட இருந்தியே, நாங்கள் நகைக்காகவும் பணத்துக்காகவும் வயசுக்காகவும் ஏதாவது நாங்கள் சண்டை போடுற மாதிரி இருந்தோம் இல்லையே. உங்கள் அம்மா அப்பா அப்படி உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நீயாவது அத்தை என் நிலமை இப்படி தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னை வாழ வைக்கிறதும் வாழ விடாமல் வாழ வெட்டி அனுப்புறதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட சரி, பொண்ணு இவ்வளோ நேர்மையாக இருக்காளே, பையனை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பா, நம்ம வீட்டையும் நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்லி அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் இருந்திருப்பேமேடி. ஆனால் எதுவுமே சொல்லாமல் உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எப்படியோ உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறமாச்சு நீங்கள் அமைதியை விட்டுருக்கலாம். அதையும் விடாமல் வரதட்சணை கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டீங்க. இப்போ உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன்னை பெற்றவங்க தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இது ரொம்ப நல்ல கதையா இருக்கே! என் பிள்ளைய வாழ வெட்டியா உங்க பையன் அனுப்பிட்டு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருப்பான். அத நாங்க கேட்டா, எங்க மேல தப்பு அப்படின்ற மாரி சொல்லுவீங்கல்ல. உங்களுடைய நியாயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கே! அப்படின்ற மாரி. பாக்கியம் ஒரு பக்கம் பயங்கரமா 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ எதுக்குடி வயித்த போட்டுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ தானம்மா என்ன கத்த வைக்கிற. முதல்ல நீ உள்ள போ. நான் எதுக்காகடி உள்ள போணும்? நான்லாம் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். இங்க தான் இருப்பியா? சரி நீ இரு. அத்தை, மீனா, ராஜி நீங்கலாம் உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்தோன்னே பாக்கியம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டார் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.